ஸோ வணக்கம் பூமிவாசிகளே. ஜேம்ஸ் கேமரான் ஐயா, ப்ளீஸ் இப்போ வேணா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஃப்ரான்ச்சைஸை இத்தோட குழி தோண்டி புதைச்சிருங்க. இதுக்கு மேலே எங்களால் மில்க் பண்ணிட்டு அதை பார்க்க முடியாது கைஸ். சூற மொக்கையான படத்தை எடுத்து வச்சிருக்காரு கைஸ். விஷுவலை நான் குறைய சொல்ல நோட் த பாயிண்ட். விஷுவல் ஸ்டன்னிங்காக இருக்கு. ஸ்டோரியில் கோட்டை விட்டார். எல்லாரும் சொல்லுவாங்க ப்ரோ அவத்தாருனாலே இந்த விஷுவலுக்காக தான் ப்ரோ பார்க்கணும். அப்போ அதுக்கு வந்துட்டு எதுக்கு அவ்வளோ பேர் தேட்டரில் போடணும்? நீங்கள் ஏதாவது பொருட்காட்சியில் போடுங்க, இல்லைன்னா யூடியூப்ல போடுங்கடா. அதை சீனரி மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். ஸோ கைஸ், என்ன மேட்டர்னா, இந்த படத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜேம்ஸ் கேமரான் வந்து நிறைய தெலுங்கு படம் பாக்குறாரு கைஸ். நம்ம ராஜமௌழி படத்துல, நானி படத்துல வந்து என்ன ஆகும்னா, நம்ம சுதீப் இருப்பார் இல்லையா, அதுல வந்துட்டு ஒரு கேர்ளை வந்து ஷூட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதே சீன் இங்க எடுத்து வச்சிருக்காரு. ஸோ ஹென்ஸ் ப்ரூ, ராஜமௌழி ஜேம்ஸ் கேமரா 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் இப்படியா காப்பிடிக்கிறது? அண்ட் ஒரு கேரக்டர் ஆர்க் இல்ல, தேவையில்லாத ஃபில்லர் சீன்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு உள்ள படத்துல. ஸ்டார்டிங் இன்ட்ரவே வந்து ஒரு மாதிரி மெதுவாக தான் ஆரம்பிக்குது. பிக்கப் ஆகும்னு பாக்குறேன், பிக்கப்பே ஆகல. கிளைமேக்ஸ் வரைக்கும் எதுவுமே பெருசாவே இன்ட்ரெஸ்டா இல்ல கைஸ். நீங்க மொபைல் தான் கண்டிப்பா பாப்பீங்க. படம் பார்க்க உங்களுக்கு போர் அடிச்சிடும். கண்டிப்பா உங்களோட ஐ வந்து மொபைலுக்கு போயிடும். அது ஒண்ணு. ஸ்டோரியே கொஞ்சம் எடக்கு முடக்காதான் இருக்கு கைஸ். அவனுங்களுக்கே எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அவனுங்களுக்கே தெரியல. வழக்கம் போல வில்லன் வந்து ஹீரோ டீம் அடிக்கிறான். அப்புறம் வில்லனும் ஹீரோவும் சேர்ந்துக்கிறானுங்க. திடீர்னு திரும்பி வில்லனை மாறிடுறான். ஏன்டா ஏன்? ஒரு இடத்துல போனீங்கன்னா ஒரு அப்படி போக வேண்டியதானே. திடீர்னு இப்படி போறானுங்க, பிரான்ச்சா போயிட்டு இருக்கானுங்க. ஜேம்ஸ் கேமரானுக்கே வந்து கதையில வந்து ஒரு நிலைப்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது தெரிஞ்சு அவர் சீன் இழுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக சம்மந்தமே இல்லாம சில சீன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. சில மாண்டேஜ் சீன்ஸ், ஃபுல்லர் சீன்ஸ், ஏகப்பட்ட சீன் வச்சிருக்காரு. அது எதுவுமே யூஸ் ஆகல இந்த படத்துக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து நிறைய எக்கச்சக்கமான ஒரு ரேசிசம் சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கலர் டிஸ்கிரிமினேஷனு, இன வேறுபாடு, கலர் வேறுபாடு, நிறைய சீன்ஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. பொலிட்டிக்ஸ் பேசுறாங்களாமா. நான் போன தியேட்டர்ல வந்து யாருமே ஒழுங்கா புக் பண்ணல. நிறைய பேருக்கு இந்த படத்து மேல ஒரு இன்ட்ரெஸ்டே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா அப்பதான் புதுசா தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து அப்பதான் புதுசா ஒரு பிரம்மாண்டத்தை பாக்குறானுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்ததுக்கு அப்புறம் பசிபிக் ரிம், அப்புறம் மார்வல் வந்துட்டாங்க, டிசி எல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்து ஓகே இதுவும் ஒரு ஹாலிவுட் படம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவதார் ஃபிலிம்சைஸ். கிட்டத்தட்ட அவதார் 2 வந்து பாத்தீங்கன்னா பெருசாலாம் எதுவும் ஓடல கைஸ். அந்த படமே மிட்டு தான். இந்த படம் ரொம்ப ஆவரேஜ் கைஸ். ரொம்ப பிலோ ஆவரேஜான சீன்ஸ். ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு, இருந்தாலும் ஒரு என்கேஜிங்கான பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்ல கைஸ் இந்த படத்துல. மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இந்த படத்துல. ஏன்னா மனுஷங்க பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பெருசா ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்ல. போன பார்ட்ல வந்து சில சீன்ஸ் எல்லாம் அப்படியே இங்கேயே ரெப்ளிகேட் பண்ணி காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டை பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு கேரக்டர் ஆர்க்கே இல்லை யாருக்குமே. எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆத்திரங்களா இருக்கு. நான் வீடியோனால எதுவும் பேசல. ஸோ இது ஓகே. டூம் ஸ்டே ட்ரெய்லர் போடுறேன்னு சொன்னீங்கடா, ஒன்னையும் காணும். எல்லாரும் தியேட்டர் விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் வாசல் நின்றுட்டு அந்த அண்ணா போடுவாங்க இருங்கண்ணா அட்டாச் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி நிறுத்தி பார்த்தா போடவே இல்லை. ஸோ வாட் இஸ் திஸ்? கேட்டா அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து இந்த மாதிரி இல்லப்பா, நான் எங்களுக்கு வந்து அதை அட்டாச் பண்ணது காமிக்கும், எங்களுக்கு அது காமிக்கல அப்படிங்கிறாரு. ஸோ எந்த மாதிரி இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க கைஸ். ஸோ டூம்ஸ்டே வச்சுதான் மார்க்கெட்டிங் பண்ணிருக்கீங்க. தமிழ் ஆடியன்ஸ் இழுக்கணும் இல்ல, நாங்களும் தானே காசு கொடுக்கணும். டூம்ஸ்டே ட்ரெய்லர் என் சில போடவே இல்லை. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஒரு ஒஸ்டான மூவி தான். இந்த பிரான்சைஸோட அவர் முடிச்சிட்டாருமே இவருக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப மில்க் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே, எல்லா ஆடியன்ஸுமே கொஞ்சம் விவரம் ஆயிட்டாங்க. ஓகேவா? நீங்க எதை காமிச்சும் இனிமே ஏமாத்த முடியாது. அந்த விஷுவலை காமிச்சு இனிமே வந்து படத்தை வந்து இனிமே ஏமாத்த முடியாது கேஸ். ஏன்னா அந்த அளவுக்கு பாக்குற சினிமா பாக்குற ஆடியன்ஸ் வந்து வளர்ந்துட்டாங்க. ஓகேவா? எவ்வளவு வெயிட் ஆயிட்டாங்க. இவர் இன்னும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காரு. ஸோ ஜேம்ஸ் கேமரான் வந்து இந்த பிரான்சைஸோட முடிச்சுட்டு வேற ஏதாவது படம் எடுக்கலாம், வேற ஏதாச்சும் இந்த சினிமா விட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி கொஞ்சம் ஆத்திரங்கள் வருது இந்த படத்து மேல. சரிப்பா, இந்த படத்துல நெகட்டிவா தான் சொல்ற, பாசிட்டிவா இல்லைன்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் இல்ல கேஸ். ஒரு 2 பாயிண்ட் என்னன்னா, விஷுவல் நல்லா இருக்கு, கிராஃபிக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். இந்த படத்துல பிஜிஎம் பெருசா யாருமே ஒழுங்கா போடல. பிஜிஎம் பெருசா என்கேஜிங்காவே இல்ல. ஒரு மாதிரி மைல்டா தான் கேட்டுட்டு இருக்கு தியேட்டர்ல. சில சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கர லென்த், ஜவ்வு மிட்ட மாதிரி இப்படி இழு இழுத்துட்டாரு ஜேம்ஸ் கேமரா. ஒய் ப்ரோ ஒய்? அங்க நடானா ஜேம்ஸ் கண்ணு வரத டிசியை கற்பழிச்சிட்டு இருக்கான். இவரை நடானா கற்பழிச்சிட்டா இருக்காரு இந்த அவதார் பிரான்சைஸை. ஜேம்ஸ் கேமரான் தாத்தா, நீங்க ப்ளீஸ் இந்த பிரான்சைஸ் அப்படி முடி கட்டி விட்டுருங்க. ஃபிளாப் ஆக போகுது, பில்லியன்லாம் அடிக்காது. இனிமே நீங்க விஷுவல் வச்சல ஏமாத்த முடியாது. காசு சம்பாதிக்கலாம் எப்படி கல்லா கட்டலாம் எப்படி நீங்க யோசிக்கிறீங்க தாத்தா? நான் வந்து இவ்வளோ இந்த மாதிரி இவர் திட்டுறேன் அப்படிங்கிறதான பெரிய படம் எடுங்களா, நீ படம் எடுத்து பாரு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து அது புரோட்டா பண்ண தெரியும். ஸோ புரோட்டா மாஸ்டர் வந்து நல்லா புரோட்டா போட்டாதான கேஸ் நல்லா இருக்கும். நான் சாப்பிட்றவன், நான் சாப்பிட்டுட்டு அந்த புரோட்டாவை ரிவ்யூ சொல்றவன் தான். புரோட்டா மாஸ்டர் தானே அந்த புரோட்டாவை நல்லா போடணும்.
ஸோ அதுதான் மேட்ரு கைஸ். மொத்தத்தில் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ஒரு ஆவரேஜான மிட்டான படம் தான். ஃபேமிலி சின்ன குழந்தைங்க வேணா போட்டு பார்க்கலாம் கைஸ், அவங்களே தூங்கிடுவாங்க. ரொம்ப உங்களுக்கே பிடிக்காது, சில சீன்ஸ்லாம் போர் அடிக்கும். ஓகேவா, பெருசாக என்கேஜ் ஆகும் எதுவும் இல்லை கைஸ். விஷுவல்ஸ்லாம் இந்த படம் பார்க்கும்போது நான் தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்தது 7 பேர் தான். அவனுங்களை என்ன சொல்கிறான்னு கவனிச்சேன். என்ன சொல்கிறாங்க, நான் எப்படா போகலான் இருக்கடா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானுங்க. இவன் வந்தான், என் ஃப்ரெண்டு வந்தான் அப்படிங்கிறதுக்காக தான்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. புரியுதா? ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளால பிரெயின் அப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. டக்கு டக்குன்னு ஒரு வீடியோ பார்த்து நம்மளுக்கு ஒரு என்கேஜிங்கான ரொம்ப ஸ்லோ பேர்னிங்கான சீனை பார்க்கும்போது நம்ம மைண்டுக்கு அது என்கேஜிங்காக பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி டேஸில் இருக்கிற இந்த ஜென்சி உலகத்தில் ஜேம்ஸ் கேமரான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரு. விஷுவல்ஸ்க்காக போட்டுடலாம், பசங்களை ஏமாற்றிடலாம், பேசினாலே போதும் அப்படின்ட்டு அவர் இன்னும் பழைய காலத்திலே இருக்கார் போல். இன்னும் இந்த டிஸ்னி கூட பாருங்கள், எல்லா சீனும் லீக் ஆகி கிடக்குது. அதில் செக்யூரிட்டி வேறு போட்டு வச்சுருக்கானுங்க, யாரும் லீக் பண்ணக்கூடாதுன்ட்டு. மூச்சு விட்டால் கூட லீக் பண்ணுற இந்த டேஸில் நீங்கள் டூம்ஸ்டே ட்ரெய்லர் வச்சு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன நினப்பில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க டிஸ்னி? என்ன நினப்பில் இருக்கீங்க நீங்கள்? இன்னும் இவனுங்க அந்த பழைய காலத்திலே இருக்கானுங்க போல். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஃப்ளாப்பு தான் நண்பர்களே, ரொம்பலாம் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்துட்டு அப்போ தான் உண்மையான நிலவரம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்ட்டு. யாராச்சும் புக் பண்ணியிருந்தீங்க டூம்ஸ்டேக்காக போடுவாங்கடா போய் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நினைப்பையும் குழி தோண்டி புதைச்சிருங்க. நம்ம ஊரில் எங்கேயுமே போடலையா, அவன் எங்கேயும் பெருசாக அட்டாச் பண்ணல போல். எல்லாம் அந்த ப்ரீமியம் ஸ்க்ரீன்ஸு, ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸு அந்த மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருக்கானுங்க போல கைஸ். சின்ன சின்ன அந்த தெருவில் இருக்கிற தியேட்டர்ஸ்க்கெலாம் போடல போல் அவங்க. ரைட்டு நண்பர்களே, நான் இதுக்கு மேலே இன்னும் பேச தோணலை எனக்கு. அவதார் படத்தை போய் என்னை இப்படி ரோஸ் பண்ண வச்சிட்டிங்களாடா. சரி, எனக்கு கவலையாக இருக்குது நண்பர்களே. அடுத்து என்ன அனகோண்டா படம் வேறு வருது. அடுத்து நம்ம காட்ஸ்ல வெர்சஸ் காங் சூப்பர் நோவா அந்த படம் வருது, அதில் பார்த்துக்கலாம். இந்த வாரம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ஒரு தோல்வியை பெற்றிருக்கிறது. ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க தான், பட் அந்த ஹார்ட் ஒர்க் அவங்க விஷுவல்லையே போட்டதுக்கு பதிலாக ஸ்டோரியில் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லவே முடியாது கேஸ் இந்த படத்தை. சிறுவர்கள் கொண்டாடும் வெற்றின்னு சொல்லலாம் போல. பார்ப்போம், இனி வீக்கெண்ட் டேஸ்லாம் வருது. இதுக்கு அப்புறம் தான் இனி முழு கலெக்ஷன்லாம் தெரியும். நிறைய பேர் டூம்ஸ்டே ட்ரெய்லர் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. போட மாட்டாங்க கைஸ். சில தேட்டர்லாம் போடவே இல்லை. நான் போட தேட்டரில் போடல. சின்ன தேட்டர்லாம் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை அட்டாச்சே பண்ணலாமா அவங்களுக்கு. ஸோ அது ஒரு ஏமாற்றம். படம் விஷுவலுக்காக நான் போனேன், அந்த படத்துலேயும் ஒரு ஏமாற்றம். டூம்ஸ்டே ட்ரெய்லரும் போடல. ரொம்ப ஒரு ஏமாற்றமான ஒரு நிலைமையில தான் இருக்கேன் நண்பர்களே. ரொம்ப ஒரு விரக்தியில தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 1K அடிக்க போகிறோம். ஷார்ட்ஸ் நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம். டிஸ்னி அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸை போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டக்கு 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 தட்டிட்டு ஓடிருமாமே. ஹாஸ்டல் விஸ்டா பேபி.